ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து மிக்ஸி ஜார் க்ளீனிங் வீடியோ தான் நான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது வந்து 1 வீக்காக ஆகுது இதை நான் க்ளீன் பண்ணி. 2 டேஸ்க்கு ஒரு முறை கண்டிப்பாக நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். நான் ஆனால் 1 வீக்காக க்ளீன் பண்ணாமல் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதை அரைச்சி மிக்ஸி ஜார் வலிஞ்சு ஊற்றி பச்சை நிறமாகவே ஆயிடுச்சு, அடிப்பிடிச்ச மாதிரி. பாருங்கள், பேக் சைட்லாம் பாருங்கள், இந்த ஹோல்லாம் எந்த அளவுக்கு வலிஞ்சு ஊற்றிருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு 1 வீக்காக உள்ள டஸ்ட்டு மட்டும்தான். இதுக்கு மேலே வச்சோம்னா இன்னும் அதிகமாக இருக்கும். நான் 1 வீக்காக தான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன், வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் ரின் பவுட்ரு சேர்த்துருக்கேன். எந்த துணிக்கு சேர்க்குற எந்த பவுடராக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். ஒரு ½ லெமன் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்ததுமே ½ லெமனை சேர்த்ததுமே பேக்கிங் சோடா போட்டதுனால அப்படியே நுரைச்சி இப்படி நிறைய பொங்கி வருது பாருங்கள். இதை ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படியே விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, நான் ப்ரஷ்ஷை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா ப்ரஷ்ஷு எதுக்காக அப்படின்னா, அந்த ஹோலில் வந்து நம்மளால் கையை வச்சு க்ளீன் பண்ண முடியாது, உள்ளுக்குள்ளே எதுவும் போகாது. நம்ம கத்தியை வச்சு எடுத்தாலுமே அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது. இந்த ப்ரஷ்ஷில் உள்ள இந்த ஷார்ப்னஸில் இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா உள்ளுக்குள்ளே போயிட்டு நல்லா அந்த ப்ரஷ்ஷு நல்லா தேய்ச்சி கொடுக்கும். அந்த உள்ள கரையெல்லாம் அப்படியே வெளியில் திட்டு அவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள், அது எல்லாமே வந்துட்டு இது நல்லா தேய்ச்சி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம துணியை வச்சு துடைக்கணும் இல்லையா, அப்போ சூப்பராக க்ளீன் ஆகிடும். நம்ம தண்ணியை ஊற்றி ரொம்ப துடைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஓட்டையில் ஹோலில் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணியை வச்சு ஓவராக க்ளீன் பண்ணாதீங்க. உள்ளுக்குள்ளே தேய்க்கும் போது அதிகம் தண்ணி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. காட்டன் துணியை வச்சு லைட்டாக தண்ணியில் முக்கி அதை வச்சு லைட்டாக அப்படி புழிஞ்சிட்டு உள்ளுக்குள்ளே விட்டு எடுக்கணும். உள்ளுக்குள்ளே உள்ள கரையை வந்து டெய்லி காலண்டரை வந்து நான் கிழிச்சு போடுறேன் இல்லையா, அதில் ஒரு 4-5 கிழிச்சு நான் எப்பொழுதும் வச்சுப்பேன். ஏதாவது துடைக்க யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த காலண்டரை வச்சு தான் நான் உள்ளுக்குள்ளே துடைச்சி எடுத்துட்டேன். அதுலேயே எவ்வளோந்தளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்குள்ளே ப்ரெஷ்ஷு போகாது அப்படின்னால நான் கத்தி இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டாலே போதும். ரொம்ப அந்த கத்தி படிச்சுன்னா அந்த இடமே அப்படியே ஒரு இதாகிடும், ஒரு தடயமாக ஒரு அசிங்கமாகிடும், கோடாக. அதனால் வந்து நான் அதெல்லாம் லைட்டாக தான் கீறி விட்டு இந்த மாதிரி காட்டன் துணியை லைட்டாக தண்ணியில் நனைச்சி புழிஞ்சிட்டு இது உள்ளே விட்டு லைட்டாக 2 டைம் இப்படி அழுத்தி பிடிச்சி இழுத்திங்கனாவே அதில் உள்ள அந்த டஸ்ட்லாம் அழகாக வெளில வந்துடும். அப்புறம் லைட்டாக கீறினா போதும். ரொம்ப அழுத்தி கீறினா கோடாக அந்த மிக்ஸி ஜார் அசிங்கமாகிடும். அதனால் லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டு அந்த காட்டன் துணியை வச்சு எடுத்துகிட்டு அவ்வளோ ஒரு க்ளீன் ஆகிடும். இதுக்குள்ளெல்லாம் நம்மளால் ப்ரஷ்ஷையும் வச்சு தேய்க்க முடியாது, ஸ்க்ரப்பையும் வச்சு தேய்க்க முடியாது. அதுக்காக நான் இது போல் கத்தி வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அப்படி இந்த காட்டன் துணி வச்சு உள்ளே வச்சு ரவுண்டாக இழுத்து விட வேண்டியது தான். நம்ம லிக்யூடு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நான் அந்த துணியை காட்டன் துணியை தொட்டு அதில் தான் நான் வச்சு துடைக்கிறேன். ரொம்ப தண்ணி அதில் சேர்க்க வேணாம். தண்ணி சேர்த்தால ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். துடைக்கும் போது க்ளீனாக பளிச்சுனா இருக்கும். திரும்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது அந்த மிக்ஸி சேர் மேலே அரைக்கிறோம் இல்லையா, அது கொண்டு ஷாக் அடிக்கணும். ஒரு டைம் அது மாதிரி தண்ணி அதிகமாக ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி விட்டேன், ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் வெயிலில் மாடியில் கொண்டு போய் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு நல்லா காய வச்சு அப்புறம் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஷாக் அடிக்கிறதே நல்லா போணுச்சு. அதனால் நீங்கள் தண்ணி அதிகமாக அதில் சேர்க்காதீங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த லிக்யூடை போட்டாலே போதும். அதை போட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. உடனே துடைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா அந்த அழுக்கெல்லாம் எடுக்கும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இந்த ஹோலுக்கெல்லாம் அந்த ப்ரஷ்ஷை வச்சு தான் நான் தேய்ச்சிக்கிறேன். கையை வச்சு தேய்ச்சா கண்டிப்பாக போகாது, கத்தியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடத்துல. அதுக்காக நான் வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த இடத்துலையும் நான் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இதுக்குள்ளெல்லாம் நம்ம விரல் போகாது, போனாலுமே நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது க்ளீனாக. அதனால் இந்த நான் ப்ரஷ்ஷை வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுலாம். தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை காட்டன் துணி வச்சு துடைச்சிடலாம். துடைச்சிட்டா பாருங்கள் எவ்வளோ ஒரு புதுசாக இருக்குது பாருங்கள். நான் இது வாங்கி கரெக்டாக 6 வருஷம் ஆகுது. நான் உண்மையிலே பொய் சொல்ல, 6 வருஷம் ஆகுது. எனக்கு மேரேஜுக்காக வாங்கி கொடுத்தது இது எங்கள் அம்மா வீட்டில். எவ்வளோ ஒரு புதுசு போல் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குள்ளேயும் நம்ம ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம கை போகாது கண்டிப்பாக. கத்தி வச்சாலும் அதை வந்து க்ளீன் பண்ண முடியாது, துணி வச்சாலும் வராது. இது மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டு அப்புறம் காட்டன் துணியை வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துட்டா போதும், புதுசு போல் ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது. இது 6 வருஷம் ஆனன்னு சொன்னால் நம்புவாங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அதே போல் அரைக்கிறதுலேயும் சரி பிரீத்தி தான் யூஸ் பண்ணுறோம், சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.